என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் டைமை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். தமிழில் பொது உறுப்பை காணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு நம்ம ஜென்ரல் டைம் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்களோ ஃபஸ்ட் அதை கிவன் எழுதிக்கலாம். இப்போ கிவன் எக்ஸ் ப்ளஸ் 1/2x ஹோல் பவர் 7 ஈக்குவல் டு, இதை நம்ம எப்படி எழுதுவோம்? கொடுத்துக்கூடியதை எழுதினதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னன்னு சொல்லி நம்ம தான் எழுதணும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் இங்கே என்ன எழுதியிருக்கோம்? கேபிட்டல் எக்ஸ். அந்த கேபிட்டல் எக்ஸினுடைய வேல்யூ என்ன வரும்னு பார்க்கணும். அடுத்து இங்கே என்ன இருக்குது? ஏங்கிறது செகண்டாக இருக்குது, அதோடைய என்ன வரும்னு பார்க்கணும். அடுத்து என்னோட வேல்யூ. இந்த மாதிரி எழுதி முதல்ல ஃபஸ்ட்டு பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிறதா கேபிட்டல் எக்ஸ் இங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டாக இருக்கிற கேபிட்டல் எக்ஸ். அப்போ கேபிட்டல் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள்? கேபிட்டல் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கா? அப்போ கேபிட்டல் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஸ்மால் எக்ஸ் இருக்குது. அடுத்து செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏ இங்கே பாருங்கள், ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? கம்பேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். எக்ஸ் இருக்கிற இடத்துல ஸ்மால் எக்ஸ் இருக்குது, கேபிட்டல் ஏ இருக்கிற இடத்துல 1/2x. இந்த சிம்பிளை சேர்த்து எடுக்கணும், ப்ளஸ் 1/2x இருக்குது. அடுத்து n இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது? 7. அவ்வளோதான். இது எப்படி எழுதணும்? கொடுத்தக்கூடிய கிவன் எடுத்து எழுதுனேன். அடுத்து கேபிட்டல் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர்னு எழுதணும். இப்போ கேபிட்டல் எக்ஸ் இருக்கிறது ஸ்மால் எக்ஸ் இருக்குது, ஏ இருக்கிற இடத்துல 1/2x இருக்குது, n இருக்கிற இடத்துல 7 எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டு ஃபைண்ட் ஜென்ரல் டேர்ம். அப்போ ஜென்ரல் டேர்மை கண்டுபிடிக்க போகிறோம், பொது உறுப்பை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதலாம். ஜென்ரல் டேர்மோட ஃபார்முலா என்ன? capital T r plus 1 equal to NCR capital X power n minus r a power r. இதுதான் வந்து ஜென்ரல் டேர்மோட ஃபார்முலா. ஃபார்முலா எழுதி ஃபஸ்ட்டு பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூவில் இதில் கொடுக்க போகிறோம். டீங்கிறது டேர்ம் அப்படியே இருக்கும், ஆர் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம். என்னங்கிறது பாருங்கள், என்னங்கிறது என்னென்னா நம்மளுக்கு என்ன வந்தது? 7. அப்போ என்னுக்கு பதில் என்ன கொடுக்கலாம்னா 7 சி ஆருங்கிறது கீழே தான் எழுதணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? ஸ்மால் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸுக்கு பதில் என்ன வந்தது? ஸ்மால் எக்ஸ். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னுக்கு பதில் என்ன இருக்குது? 7 மைனஸ் ஆர். அடுத்து ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள்? 1/2x. ஏக்கு பதிலாக 1/2x ஹோல் பவர் ஆர். அதாவது ஃபார்முலாவில் தானே, ஃபார்முலாவில் கேபிட்டல் எக்ஸ் வேல்யூ, என் வேல்யூ, ஏ வேல்யூட சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஜென்ரல் டேர்ம்னு கேட்டாலே அதாவது இந்த ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் தான் வரணும். இதை மட்டும் ஹிண்ட் ஞாபகம் வச்சா போதும். என்னது? ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் வரணும், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அந்த ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் வர மாதிரி கொடுத்துக்கிற டேர்ம் எல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும், பிரிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். TR + 1 இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே தான் வரும். 7CR இது அப்படியே தான் எழுதுவோம், 7CR. அடுத்து பாருங்கள், இந்த ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். x⁻7 - r. இங்கே பாருங்களேன், நியூமரேட்டரு டிவைட் பை டினாமினேட்டர் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காமன் என்ன? ஆர். இந்த ஆர் வந்து நியூமரேட்டருக்கும் காமன், டினாமினேட்டருக்கும் காமன். அப்போ நியூமரேட்டர் தனியாக பிரிக்கணும், டினாமினேட்டர் தனியாக பிரிக்கணும். இப்போ நியூமரேட்டர் தனியாக பிரித்தா நம்மளுக்கு என்ன வரும்? 1/r. இங்கே பாருங்கள், நியூமரேட்டர் தனியாக பிரிச்சுட்டேன். டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன இருக்குது பாருங்கள்? 2x ஹோல் பவர் ஆர். புரியுதுங்களா? நியூமரேட்டர் தனியாக பிரிச்சுட்டேன், அடுத்து டினாமினேட்டரை தனியாக பிரிச்சுட்டேன், 2x ஹோல் பவர் ஆர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 7CR அப்படியே வச்சுக்கலாம், x⁻7 - r அப்படியே வச்சுக்கலாம். 1/r செக் பண்ணுறேன், இது கரெக்டாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குது, 1/r கரெக்டாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த 2x ஹோல் பவர் ஆர்னுக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டுமே எப்படி இருக்குது? 2x பெருக்கிட்டு இருக்கு, மல்டிப்ளைல இருக்கு. அதனால நம்மளுடைய எய்ம் என்ன? பிராக்கெட்குள்ள எக்ஸ் மட்டும்தான் வரணும். அப்போ அந்த மாதிரி நம்ம பிரிக்கணும். அப்போ எப்படி பிரிக்கலாம்? இந்த ஆர் வந்து ரெண்டுக்கு காமன். அப்போ 2/r x⁻r. நல்லா கவனிங்க, என்ன பண்ணியிருக்கேன்? இந்த 2xக்கு ஆறுங்கிறது காமன், பவரில் இருக்குது. அப்போ 2/r x⁻rன்னு பிரிச்சுட்டேன். சிம்பிளாக சொல்லணும்னா பிரிக்கிறது தான் வேலை. இந்த ஸ்டெப்ஸ் பொறுத்தளவு அதை ஸ்ப்ளிட் பண்ணணும், அவ்வளோதான். எக்ஸுக்கிற டேர்ம் வர வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணணும். இது என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த டேர்மில் நியூமரேட்டர் தனியாக பிரித்தேன், டினாமினேட்டர் தனியாக பிரித்தேன். அதுதான் இந்த ஸ்டெப்பு. அடுத்து 1/r அப்படியே வச்சுக்கலாம். இங்கே வந்து 2 டேர்மும் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு, அந்த 2 டேர்மும் தனித்தனியாக பிரிக்கிறேன். இப்போ பிரித்ததுக்கப்புறம் செக் பண்ணுறேன், எல்லாமே தனித்தனி டேமாக இருக்கான்னு பாருங்கள். இது தனி டேமாக இருக்குது, இது தனி டேம், எல்லாமே தனித்தனி டேமாக இருக்குது. அப்போது நம்மளுடைய வேலை என்னென்னா எக்ஸ் தான் ரொம்ப மெயின். அந்த எக்ஸை மட்டும் நான் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸுங்கிறத மட்டும் நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். புரியுதா? மீதி இருக்கிறதால அப்படியே எழுதலை. 7CR
இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ் பவர் 7 மைனஸ் ஆர், இது அப்படி எழுதுறேன் 7cr அப்படி எழுதிட்டேன். எக்ஸ் பவர் 7 மைனஸ் ஆர், இங்கே பாருங்கள் இதுவும் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் இருக்குது, இதுவும் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் இருக்குது. இந்த கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மேலே போகும்போது மைனஸ் ஆராக போகும். அதனால தான் வேறு கலரில் எழுதி காமிக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குமா. எக்ஸ் டு த பவர் 7 மைனஸ் ஆர் ஃபஸ்ட்டு நியூமர் இருக்கிறது அப்படி எழுதித்தேங்க. கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மேலே போகும்போது மைனஸ் ஆர்னு மாற்றிங்க. கீழே ப்ளஸ் இருந்து மேலே போனால் மைனஸ், கீழே மைனஸ் இருந்து மேலே போனால் ப்ளஸ், அவ்வளோதான். புரியுதுங்களா சார்? எங்கே சார் ஒரு எக்ஸ் இன்னொரு எக்ஸ் எழுதலைன்னா காமன் பேஸ் வந்து காமன், அதனால் ஒரு தடவை எழுதிட்டேன். பவர் வந்து அப்படி எழுதியிருக்கு பாருங்கள் 7 மைனஸ் ஆர், இந்த பவர் வந்து கீழே கூடிய ப்ளஸ் ஆர், மேலே போகும்போது மைனஸ் ஆர். நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? இது போனதுக்கப்புறம் 1 பவர் ஆர் இருக்குது டிவைட் பை 2 பவர் ஆர். நல்லா புரியுதாமா? 1 பவர் ஆர் இருக்குது, அடுத்து 2 பவர் ஆர், அவ்வளோதான். இப்போ நம்ம என்னென்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். 7cr எக்ஸ் பவர் 7 மைனஸ் 2r. எப்படி சார் 7 மைனஸ் 2r? மைனஸ் ஆர் வந்து என்ன ஆகுது? மைனஸ் 2r. அப்போ மேலே இங்கே என்ன இருக்குது? 1 பவர் ஆர் டிவைட் பை 2 பவர் ஆர். இதுதான் ஜென்ரல் டேர்ம். அப்போ tr + 1 ஈக்குவல் டு 7cr எக்ஸ் பவர் 7 மைனஸ் 2r 1 பவர் ஆர் டிவைட் பை 2 பவர் ஆர். இதுதான் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.